நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கும்போது 2025ஆம் ஆண்டு ஜூலை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாத பலன்கள் என்றாலே கோச்சார கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்கிறார்களோ அந்த ராசியின் அடிப்படையில் உங்களுடைய ராசிக்கான பொது பலன் தான் இப்போ பார்க்க போகிற இந்த மாத பலன். அதாவது மாதம் அப்படின்னாலே இந்த மாத கோள்களாக கருதப்படுகின்ற சூரிய பகவானை தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு எந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறார்களோ அதன் அடிப்படையில் உங்களுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட அந்த மாதத்தில் நடக்கின்ற விஷயங்களை நம்ம கணக்கிடுறோம் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த மாதத்தில் கிரகங்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறாங்க, உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன். பொதுவாகவே ஒரு வீடியோ போடுறோம்னா உங்களுக்கு உங்களுடைய ராசியில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி ஃபில்ட்ரு பண்ணி கோச்சார கிரகங்களை வச்சு நம்ம உங்களுக்கு பலன் கொடுக்குறோம். ஸோ இதை நீங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக பதிவிடுங்க. ஸோ அதே போல் ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் நம்மளுடைய யூடியூப் சேனலில் நிறையா போட்டுக்கிருக்கோம். உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கு தயவு செய்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அதே போல் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா வீடியோ போட்டோடனே உங்களுக்கு உடனே லிங்க் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் வீடியோ பார்க்கலாம். ஓகேவா? மேலான ஆதரவு கொடுத்துக்கிருக்கீங்க, இன்னும் நீங்கள் ஆதரவு கொடுக்கணுங்கிறக்காண்டி தான் ஸோ என்னுடைய வேண்டுகோளை வச்சுருக்கேன். இப்போ நம்மளுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் வாங்க. மகர ராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணுங்கிற பொது பலன்களை பார்க்க போகிறோம். அதாவது மகர ராசி காலபுருஷன் ராசியின் 10ஆம் இடம். மகர ராசி பார்த்திங்கன்னா எதையுமே தாங்கக்கூடிய சக்தி கொண்டவர்கள்னு சொல்லலாம். எவ்வளோ அடி அடித்தாலும் இவன் மட்டும் தாங்குவான்டா அப்படிம்பாங்க பார்த்திங்கன்னா. அதே மாதிரி தான் எல்லாருமே உங்களை பயன்படுத்தியிருப்பாங்க. எல்லா விஷயங்கள்லையும் உங்களை பயன்படுத்திட்டு தன்னுடைய தேவை முடிஞ்சனே கழட்டி விட்ட நபர்கள் தான் உங்கள் கூட பயணிச்சிருப்பாங்க, அதிகமான நபர்கள். நீங்கள் யாரையா போய் சுயநலமாக பயன்படுத்த முடியுமா பாருங்கள். சுயநலமாக பயன்படுத்துகிற எண்ணமே உங்களுக்கு கிடையாது. கடினமாக உழைப்பீங்க, உயிருக்குயிராக உழைப்பீங்க, உயிரை கொடுத்து உழைப்பீங்க. நான் அந்த கம்பெனிக்கு விசுவாசமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி உயிரை கொடுத்து வேலை பார்த்துருப்பீங்க. கடைசியில் என்ன பண்ணணுன்னா உன் லிமிட்டு முடிஞ்சு நீ கிளம்புன்னு சொல்லி வெளியே அனுப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிற அளவுக்கு உங்கள் உடன் இருப்பவர்கள், உங்களுடைய முதலாளியாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்களே ஒரு உண்மையாக ஒரு தொழில் வச்சுருந்தாலுமே உங்களுடைய வேலை பார்க்குறவங்களே உங்களை அப்படித்தான் காயப்படுத்துவாங்க. ஸோ ஏமாற்றம் என்பது உங்களுக்கு புதுசல்ல. அப்படிங்கிற மாதிரி கடந்த 7.5 வருஷத்தில் ஏமாற்றத்தையே நிறையா சந்திச்சிட்டிங்க. உறவில் ஏமாற்றம், நட்பில் ஏமாற்றம், கணவன் மனைவிக்குள்ளே ஏமாற்றம் அப்படிங்கிறது அப்படியே படன்னு சொல்கிற அளவுக்கு நிறைய விஷயம் சந்திச்சாச்சு. ஆனால் ஒரே ஒரு விஷயம், மகர ராசிக்குன்னு ஒரு தன்மை இருக்கும். என்ன விஷயம் நடந்தாலும் சரி என் வைராக்கியத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். நான் என்னுடைய முழு திறமையுடன் மறுபடியும் எழுந்து வருவேன், பீனிக்ஸ் பறவை மாதிரி நான் எழுந்து வருவேங்கிற தன்னம்பிக்கையோடு செய்வீங்க பார்த்தீங்களா. ஸோ உயரத்தின் உச்சத்தில் உட்கார வேண்டிய நபர் தான் நீங்கள். அந்த நான் என் மனசில் நினச்ச விஷயத்த நான் வெற்றி பெற்ற பிறகு தான் நான் இறங்குவேங்கிற மாதிரி போராடிக்கிட்டே இருப்பீங்க பார்த்தீங்களா. அந்த போராட்டம் உங்களுக்கு நல்ல விதமான மாற்றத்தை இனிமே கிடைக்கக்கூடிய அளவுக்கு சனி பகவான் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிட்டார். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இப்போ அந்த மாத பலன்கள் சொல்லும்போது மாசிக்கு 2ஆம் இடத்துல ராகு, ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு, 3ஆம் இடத்துல சனி பகவான், உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிர பகவான், உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு, அதே போல் சூரிய பகவான். இந்த மாத துவக்கத்தில் 17ஆம் தேதி வரையும், அதாவது 16ஆம் தேதி நைட் வரையும் பார்த்திங்கன்னா அவர் என்ன பண்ணுறாரு, உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல வந்திருக்கிறார். 7ஆம் இடத்துக்கு 17ஆம் தேதி பிறகு சூரிய பகவான் 7ஆம் இடத்துல ஏற்கனவே புதன் பகவான், 8ல் செவ்வாய் கேது. இதுதான் இந்த மாத கோச்சார கிரகங்கள். அப்போ இந்த கிரகங்கள் இப்படி உட்கார்ந்துருக்கனால என்னென்ன விஷயங்களில் நீங்கள் முன்னேற்றம் அடைய போகிறீங்க, என்னென்ன விஷயங்களை நீங்கள் நன்மை அடைய போகிறீங்க அப்படிங்கும்போது, மகர ராசி என்பதற்கு மனதில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் விலகும். மனதளவில் பாதிப்புகள் இல்லாமல் நிம்மதியாக இருப்பீங்க. கடந்த காலங்களில் 1.5 வருஷமாக நீங்கள் ஏற்பட்ட மன அழுத்தம், போராட்டம், வேலையில் பிரச்சனைகள், நிறைய பிரச்சனையை சந்திச்சிட்டிங்க.
உண்மையாக வேலை பார்த்து 10 வருஷமாக வேலை பார்த்த இடத்துல கூட உங்களை வேண்டாம்னு சொல்லி அனுப்பியிருப்பாங்க. இப்போது புதுசாக ஒரு வேலையை தேடி இருக்கக்கூடிய சூழ்நிலைலாம் ஏற்பட்டிருக்கும். ஸோ வேலையில் இடமாற்றம் உண்டு. அந்த இடமாற்றம் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டு. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய அளவுக்கு நன்மைகள் கிடைக்க போகுது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய மகர ராசிக்காரங்க யாரெல்லாம் கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கீங்களோ, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபோன் கடை வச்சுருக்கவங்க, புதுசாக ஒரு கடை உருவாக்க நினைக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் உண்டு, நல்ல ஒரு லாபம் உண்டு அப்படிங்கிறத பார்க்குறோம். மகர ராசி அன்பர்களில் இந்த மாதத்தில் பெண்கள் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட போகுது. உங்களுக்கு அதாவது ஒரே ஒரு விஷயந்தான், உங்கள் மேலே உண்மையான அன்பு வச்சு உங்களை ஏமாற்றினாங்கன்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த நபர் உங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாங்க. நான் வந்து உனக்கு துரோகம் செஞ்சிட்டேன், உன்னை கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்க தன்னுடைய தவறை உணர்ந்து அதுக்கான செயல்பாடில் ஒரு பிரச்சனையை சந்தித்து உங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் வாய்ப்பே கொடுக்குது. ஸோ உங்களை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா, மனசுக்குள்ளேயே வச்சு போராடுறீங்க. நம்ம இவ்வளோ தூரம் உண்மையாக இருந்தோம், இவ்வளோ தூரம் பாசமாக இருந்தோம், ஆனால் நம்மளை புரிஞ்சிக்கிறவே இல்லை, நம்மளுக்கு முன்னாடி அவங்க வந்து இவளை காயப்படுத்துகிறாங்க, அதாவது நன்மை அவங்க நல்லா இருக்க மாதிரி இருக்காங்க, நம்மளை காயப்படுத்துகிறாங்க. ஸோ அந்த ஏற்றி விட்ட ஏணிக்கு மதிப்பு இல்லைங்கிற மாதிரி நம்மளை ஒரு உதாசனப்படுத்துகிறாங்களேன்னு சொல்லி ஏக்கத்தில் இருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த தன்மையிலேருந்து மாற்றம் உண்டு. கோச்சார கிரகங்கள் ஒரு முன்னேற்றத்தை உறுதியாக கொடுக்க போகுது. நம்மளுடைய மகராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க பணி கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன. அரசாங்க வேலையில் இருக்கவங்களுக்கு ஒரு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இடமாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் உறுதியாக உண்டு. மகர ராசி அன்பர்களில் மாணவ செல்வங்கள் நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய ஆற்றல் உண்டு. எந்த போட்டியில் கலந்துக்கிட்டாலும் சரி, நீங்கள் எந்த போட்டியாக, விளையாட்டு போட்டி, பேச்சு போட்டி, எந்த போட்டியில் கலந்துக்கிட்டாலும் முதன்மையான மாணவன் என்று பேர் வாங்க அளவுக்கு உங்களுடைய திறமையை நீங்கள் வெளியே கொண்டு வருவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் இந்த மாதத்தில் கோச்சார கிரகங்கள் வாய்ப்பே அளிக்கின்றன. ஒரே ஒரு விஷயந்தான், மகர ராசிக்காரங்க இந்த மாதம் யாருக்கும் சாட்சி கையெழுத்து போடக்கூடாது, வார்த்தைகளால் வாக்கு கொடுக்கக்கூடாது. இதை மட்டும் கடைபிடிச்சிங்கன்னா மகிழ்ச்சியான மாதம், வெற்றிக்குரிய மாதம், எல்லா விஷயங்களும் ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக உறுதியாக இந்த ஜூலை மாதத்தை எடுத்துக்கொள்ளலாம். நேர்களே, தற்போது நீங்கள் பார்த்த விஷயங்கள் உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களே. இது வந்து உங்களுடைய வாழ்க்கையில் 20% உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். ஸோ இதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். வீடு கட்டுறதுலேருந்து, கல்யாணம் முடிக்கிறதுலேருந்து, கடன் பிரச்சனையிலேருந்து, உடல் ஆரோக்கியத்திலேருந்து, ஸோ எக்ஸட்ரா இந்த மனிதனுடைய கேள்விகளுக்கு அளவே கிடையாது. அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். ஸோ இந்த கேள்விக்கான பதிலை இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க முடியுமானா 100% கிடையாது. ஏன்னா இது பொது பலன். இப்போ ஒரு ராசி எடுத்துக்கிட்டோம்னா அந்த ராசியில் 1 கோடி பேர் இருக்காங்கன்னா 1 கோடி பேருக்குமே இது பெரிய விஷயமாகுமான கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ உங்களுடைய சுய ஜாதகம், உங்களுடைய லக்னம், உங்களுடைய கிரக அமைப்பு ரீதியாக உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய ராசியின் அடிப்படையில், அதே போல் உங்களுடைய தசா புத்தி அடிப்படையில் இப்போ உங்களுக்கு என்ன தசா நடக்குது, என்ன புத்தி நடக்குது, ஸோ கடந்த காலங்கள் உங்களுக்கு என்னென்ன நடந்திருக்கும், எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத மிக துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டால் கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, மேக்ஸிமம் வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போட்டு விடுங்க. அதில் எஸ்எம்எஸ் போடும்போது தாங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, அதே போல் எந்த நாட்டிலேருந்து ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்க அப்படிங்கிறத தயவுசெய்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு வெளிநாட்டிலலாம் நிறைய கால்ஸ் வருது, எல்லா ஊர்லேருந்துமே, எல்லா கண்ட்ரிலேருந்தும் வருது. கனடாலேருந்து, சிங்கப்பூர்லேருந்து, மலேசியாவிலேருந்து, ஸோ ஆஸ்திரேலியாவில் கூட நமக்கு நிறைய பேர் நம்மகிட்ட ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ டைம் வேரியேஷன் ஆகும். இந்தியாவுக்கும் அந்த நாடுகளுக்கும் உள்ள மற்ற நாடுகளுக்குள்ள டைம் வேரியேஷன் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறீங்களோ அதுக்கு தக்கன உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கப்படும். ஸோ அதனால் தயவுசெய்து மேக்ஸிமம் கால் பண்ணி எடுக்கலைன்னா நீங்கள் வாட்ஸ்அப்லேயே எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். உங்களுக்கான கால நேரத்தை அப்பாயின்மெண்ட் டைம் குறித்து உங்களுக்கு ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன். மேலும் உங்களுடைய மேலான ஆதரவை கொடுத்த எங்களுடைய ரசிக பெருமக்களுக்கும், அன்பு நேயர்கள் உங்களுக்கும் என்னுடைய
பணிவான நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கும்போது 2025ஆம் ஆண்டு ஜூலை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாத பலன்கள் என்றாலே கோச்சார கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்கிறார்களோ அந்த ராசியின் அடிப்படையில் உங்களுடைய ராசிக்கான பொது பலன் தான் இப்போ பார்க்க போகிற இந்த மாத பலன். அதாவது மாதம் அப்படின்னாலே இந்த மாத கோள்களாக கருதப்படுகின்ற சூரிய பகவானை தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு எந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறார்களோ அதன் அடிப்படையில் உங்களுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட அந்த மாதத்தில் நடக்கின்ற விஷயங்களை நம்ம கணக்கிடுறோம் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த மாதத்தில் கிரகங்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறாங்க, உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன். பொதுவாகவே ஒரு வீடியோ போடுறோம்னா உங்களுக்கு உங்களுடைய ராசியில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி ஃபில்ட்ரு பண்ணி கோச்சார கிரகங்களை வச்சு நம்ம உங்களுக்கு பலன் கொடுக்குறோம். ஸோ இதை நீங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக பதிவிடுங்க. ஸோ அதே போல் ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் நம்மளுடைய யூடியூப் சேனலில் நிறையா போட்டுக்கிருக்கோம். உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கு தயவு செய்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அதே போல் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா வீடியோ போட்டோடனே உங்களுக்கு உடனே லிங்க் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் வீடியோ பார்க்கலாம். ஓகேவா? மேலான ஆதரவு கொடுத்துக்கிருக்கீங்க, இன்னும் நீங்கள் ஆதரவு கொடுக்கணுங்கிறக்காண்டி தான் ஸோ என்னுடைய வேண்டுகோளை வச்சுருக்கேன். இப்போ நம்மளுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் வாங்க. கன்னி ராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற மாற்றங்கள் என்ன? கன்னி ராசியில் எந்த கிரகமும் இல்லைங்க. சூப்பருங்க, தெளிவாக இருக்கீங்க. நீங்களாக இருக்க போகிறீங்க. இவ்வளவு நாட்களாக கேது பகவான் அமர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மன அழுத்தத்தை கொடுத்துட்டாரு. அதாவது கன்னி ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா பொதுவாகவே நீங்கள் எப்படின்னா பல நபர்களுக்கு புத்திமதி சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் உங்களோட புத்தியை கடன் கொடுத்துட்டு நீங்கள் உட்காந்து யோசிச்சுருப்பீங்க. என்ன பண்ணலாம், நம்ம எப்படி பண்ணலாம், எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஸோ அப்போ மொதல் விஷயம் என்னென்னா, இந்த புத்திமதி சொல்வதை நிப்பாட்டுங்க. யாருக்குமே ஐடியா கொடுக்குறத நீங்கள் நிப்பாட்டிட்டீங்கன்னா உங்களுடைய என்ன சொல்லுவோன்னா அத்தனை விதமான செயல்பாடும் வைப்ரேஷனாக நிற்கும். முன்னாடி காலங்களில் பார்த்திங்கன்னா ஒரு விஷயம், இந்த சித்தர்கள், யானைகள் எல்லாமே அதிகமாக பேச மாட்டாங்களாம். ஏன் பேச மாட்டாங்கன்னா, அவங்கள பொறுத்தளவு அந்த மௌனம் அப்படிங்கிறது அவங்களுடைய ஆளுமை சக்தியை அதிகப்படுத்துமா. அதே மாதிரி தான் நம்மளுடைய மிதுன ராசிக்கு சொல்வது என்னென்னா, மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் இது கரெக்டாக பொருந்தும். ஏன்னா 2 ராசிக்கு அதிபதியே புதன் பகவான் தானே. ஸோ அப்போ கன்னி ராசிக்கு மெயினாக எடுக்கக்கூடிய விஷயங்களில் உங்களுடைய புத்தி ஆற்றலை வெளிப்படையாக யாரிடமும் சொல்லாதீங்க. யாருக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் சேஞ்சஸ் ஏற்படுத்தணுங்கிறக்காண்டி நீங்கள் முயற்சி எடுத்து அவங்களுக்காக ஃபுல் பிளானை போட்டுட்டு உங்கள் பிளானை தோற்றுறாதீங்க. இதெல்லாம் நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய விஷயம். கரெக்டாக கடைப்பிடிச்சிங்கன்னா வெற்றி உண்டு. இந்த மாதம் உங்களுக்கு அப்படியே ஃபுல் பிளாங்க் அப்படிங்கிற மாதிரி எடுக்கிற விஷயங்களில் எந்த தடையுமே இல்லாத நீங்கள் உங்களுடைய நோக்கத்துக்கான முயற்சியில் வெற்றி பெறுவதற்கான அற்புதமான மாதம். உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக 6ஆம் இடத்துல ராகு, உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான், உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இந்த மாதம் இறுதி வரையும், அப்புறம் தான் 10ஆம் இடத்துக்கு வராரு. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரிய பகவான், குரு பகவான் துவக்கத்தில், சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 17ஆம் தேதிக்கு அப்புறம் உள்ளே வந்துடுறாரு. உங்களுடைய ராசியின் அதிபதியே 11ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. 12ஆம் இடத்துல செவ்வாய் கேது. இந்த செவ்வாய் கேது ராகு இந்த விஷயம் சனி 7ஆம் இடத்துல இருக்குது தான் சின்னதாக ஒரு சின்னதாக அழுத்தம். அதை தாண்டி மற்ற கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய அற்புதமான விஷயங்கள் செய்ய போகிறாங்க. இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார விஷயங்களில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும். ஒவ்வொரு செயல்பாடுகள்லையுமே நீங்களே உணர்வீங்க, பரவாயில்லையே கடந்த மாதத்தை விட இந்த மாதம் நம்ம சூப்பராக இருக்குமே, ரொம்ப ஒரு சேஞ்சஸ் இருக்கே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு லைஃப்பில் ஒரு சேஞ்ச் ஏற்பட போகுது. உங்கள் முள் மனது என்ன யோசிக்குதோ,
என்ன விஷயத்தை எதிர்பார்த்து நீங்கள் காத்திருக்கீங்களோ அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் உண்டு. எதிர்பார்த்த இடத்துலேருந்து பணம் வரும். எங்கேயா பணம் கொடுத்துருக்கீங்கனாலும் அந்த பணம் வரலன்னு சொல்லி தடைப்பட்டிருக்குன்னு யோசிச்சிங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அல்லது உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கல, உங்களுடைய தொழிலுக்கேற்ற வருமானம் வரல அப்படின்னு மனசுக்குள்ள அப்படியே ஃபீலிங்கோடு சுற்றிக்கிருக்கீங்கன்னா அப்படியே சேஞ்சஸ் ஆகி நீங்கள் என்ன லாபத்தை எதிர்பார்த்தீங்களோ அந்த லாபம் கிடைக்கும். என்ன உயர்வை எதிர்பார்த்தீங்களோ அந்தளவுக்கு பொருளாதாரத்தில் ஒரு உயர்வு ஏற்படும் என்பது உண்மை. நம்மளுடைய கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்க போகுது. பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் அப்படின்னா உங்களுடைய தாத்தா பாட்டியாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய ஆசிரியர் பெருமக்களாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய ஊர்லேயே ஒரு உயர்ந்த நபராக இருக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்து மதிக்கக்கூடிய நபர்களில் ஒரு உயர்ந்த நபர்கள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்து உங்களுக்கு ஆதரவாக நான் இருக்கேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி உங்களுக்கு உறுதுணையாக இருந்து உங்களுடைய தடைகளை விலக்கி நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை பெரியவர்களின் ஆசீர்வாதம் மூலமாகவோ ஆதரவுகள் மூலமாகவோ நம்மளுடைய கன்னிராசினியர்கள் உறுதியாக பெறுவீங்க. பெறக்கூடிய அளவுக்கு கிரகங்களுடைய ஏற்றம் இருக்கிறது என்பது உண்மை. இவ்வளவு நாட்களாக கடந்த காலங்களில் இழுத்துக்கோ பறிச்சுக்கோன்னு சொல்லி பிடிச்சி வச்சு இழுத்துக்கிட்டு எப்படியாவது அதை பிடிச்சிட மாட்டோமா அப்படின்னு சொல்லி அப்படியே பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கீங்க. அதை கடைசி பாயிண்டில் நிற்கிறீங்க, இதை விட்டுட்டா கீழே விழுந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி கடைசி பாயிண்டில் இருக்கீங்கன்னா அந்த பாயிண்ட் அப்படியே அப்டேட் ஆகி நீங்கள் ஒரு அப்பில் உட்காந்து நீங்கள் அந்த இழுத்துக்கோ பறிச்சுக்கோங்கிற பிரச்சனையிலேருந்து வெளியே வருவீங்க. இழுபெரியான விஷயங்கள் எல்லாமே தடைகளை விலக்கி சாதிக்கக்கூடிய அளவுக்கு செயல்பாடுகளில் மாற்றம் உண்டு. கன்னி ராசி நேர்களில் யாராவது வெளிநாடு செல்லணும்னு முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுக்கின்றன. அதே போல் பார்த்திங்கன்னா கன்னி ராசியில் யாராவது ஆசிரியர் பெருமக்கள், மருத்துவர்கள், அதே போல் மக்கள் பணியில் ஈடுபடுகின்ற அத்தனை விதமான நல்ல உள்ளங்களுக்கும் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. நீங்கள் மக்கள் தொடர்பில் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி, மக்களுக்கும் உங்களுக்கும் ஒரு கம்யூனிகேஷன் இருக்குன்னா அந்த இயக்கமானது ஒரு உங்களுடைய லைஃப்பில் எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நன்மதிப்பை பெறக்கூடிய ஆற்றல் உண்டு. நம்மளுடைய கன்னிராசினியர்கள் இயற்கையாகவே பார்த்திங்கன்னா ஒரு அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் கட்டுப்பட்டு அன்னை தெரசா போல் இயங்குவார்கள். அன்னை தெரசா நம்மளுடைய பூமியில் பிறந்த ஒரு அற்புதமான தேவதை, நம்ம தெய்வம் அப்படின்னு கூட அவங்கள சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு இரக்க குணம் கொண்டு செயல்படக்கூடிய ஆற்றல் கொண்ட கன்னிராசி நேயர்களும் சில நபர்கள் அதிகமாக இருக்கீங்க. ஸோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களில் நீங்கள் புண்ணியம் பண்ணி வச்சுருக்கீங்க. அந்த புண்ணியத்துக்கு ஏற்றவாறு உங்களுடைய கிரக நிலைகளில் ஒரு மாற்றம் ஏற்படுது, உங்களோட லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம ரியலாக சொல்ல முடியும். ஏன்னா உங்களுடைய இயக்கமானது இயங்கக்கூடிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு கோச்சார கிரகங்கள் வாய்ப்பளிக்கின்றன. நம்மளுடைய கன்னி ராசி மாணவ செல்வங்கள் படிப்பில் கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்துங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் டயத்தை அதிகமாக செலவழிக்கிறீங்களோ, படிப்பில் அதிகமாக நீங்கள் முழு மனதோடு செலவழிக்கிறீங்களோ அந்தளவுக்கு ஒரு முதன்மையான மாணவன் என்று பேர் புகழும் வாங்குவதற்கான ஆற்றல் உண்டு. ஏன்னா ராசியின் அதிபதி 11 உட்காந்துருக்காரு. நீங்கள் அப்படியே ஒரு ஃபுல் இன்வால்மெண்ட்டோடு படித்தீங்கன்னா முதன்மையான மாணவன் என்று பேர் வாங்கக்கூடிய அளவுக்கு மாற்றம் உண்டு. கன்னி ராசினியர்களில் அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுப்பவர்களுக்கு இந்த மாதம் ஆரம்பத்திலிருந்து துவக்கம் வரை உறுதியாக வெற்றி உண்டு. அரசாங்க வேலை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. ஒரே விஷயந்தான், ராசிக்கு 3ஆம் இடத்த அதிபதி என்று கருதுகின்ற செவ்வாய், உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்த அதிபதி என்று கருதுகின்ற செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல கேதுவுடன் சேர்ந்து அமர்ந்திருப்பதனால முடிஞ்சளவு நள்ளிரவில் வாகனங்கள் ஓட்டுவது, அதாவது நைட் நேரத்தில் ஏதாவது ட்ராவல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அவர் செயல்படுத்தும் போது கொஞ்சம் நிதானமாக செயல்படுத்துங்க. அதிகமாக முதலீடு பண்ணால் லாபம் வரும்னு சொல்லி ஆசையை தூண்டினா தயவுசெய்து தலையிட்டுறாதீங்க. A to Z நல்லா தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய மனம் என்ன சொல்கிறதோ அதன்படி நீங்கள் நடந்தீங்கன்னா வெற்றி உண்டு, மகிழ்ச்சி உண்டு, எல்லா விஷயங்களும் ஏற்றம் உண்டு. நேர்களே, தற்போது நீங்கள் பார்த்த விஷயங்கள் உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களே. இது உங்களுடைய வாழ்க்கையில் 20% உங்களுடைய
வாழ்க்கையில் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். ஸோ இதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். வீடு கட்டுறதுலேருந்து, கல்யாணம் முடிக்கிறதுலேருந்து, கடன் பிரச்சனையிலேருந்து, உடல் ஆரோக்கியத்துலேருந்து, ஸோ எக்ஸட்ரா இந்த மனிதனுடைய கேள்விகளுக்கு அளவே கிடையாது. அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். ஸோ இந்த கேள்விக்கான பதிலை இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க முடியுமானா 100% கிடையாது. ஏன்னா இது பொது பலன். இப்போ ஒரு ராசி எடுத்துக்கிட்டோம்னா அந்த ராசியில் 1 கோடி பேர் இருக்காங்கன்னா 1 கோடி பேருக்குமே இது பெரிய விஷயமாகுமானா கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ உங்களுடைய சுய ஜாதகம், உங்களுடைய லக்னம், உங்களுடைய கிரக அமைப்பு ரீதியாக உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய ராசியின் அடிப்படையில், அதே போல் உங்களுடைய தசா புத்தி அடிப்படையில் இப்போ உங்களுக்கு என்ன தசா நடக்குது, என்ன புத்தி நடக்குது, ஸோ கடந்த காலங்கள் உங்களுக்கு என்னென்ன நடந்திருக்கும், எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத மிக துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டால் கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மேக்ஸிமம் வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போட்டு விடுங்க. அதில் எஸ்எம்எஸ் போடும்போது தாங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, அதே போல் எந்த நாட்டிலேருந்து ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்க அப்படிங்கிறத தயவுசெய்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு வெளிநாட்டிலலாம் நிறைய கால்ஸ் வருது. எல்லா ஊர்லேருந்துமே, எல்லா கண்ட்ரிலேருந்து வருது. கனடாலேருந்து, சிங்கப்பூர்லேருந்து, மலேசியாவிலேருந்து, ஸோ ஆஸ்திரேலியாவில் கூட நமக்கு நிறைய பேர் நம்மகிட்ட ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ டைம் வேரியேஷன் ஆகும். இந்தியாவுக்கும் அந்த நாடுகளுக்கும் உள்ள மற்ற நாடுகளுக்குள்ள டைம் வேரியேஷன் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறீங்களோ அதுக்கு தக்கன உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கப்படும். ஸோ அதனால் தயவுசெய்து மேக்ஸிமம் கால் பண்ணி எடுக்கலைன்னா நீங்கள் வாட்ஸ்அப்லேயே எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். உங்களுக்கான கால நேரத்தை அப்பாயின்மெண்ட் டைம் குறித்து உங்களுக்கு ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன். மேலும் உங்களுடைய மேலான ஆதரவை கொடுத்த எங்களுடைய ரசிக பெருமக்களுக்கும் அன்பு நேயர்கள் உங்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கும்போது 2025ஆம் ஆண்டு ஜூலை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாத பலன்கள் என்றாலே கோச்சார கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்கிறார்களோ அந்த ராசியின் அடிப்படையில் உங்களுடைய ராசிக்கான பொது பலன் தான் இப்போ பார்க்க போகிற இந்த மாத பலன். அதாவது மாதம் அப்படின்னாலே இந்த மாத கோள்களாக கருதப்படுகின்ற சூரிய பகவானை தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு எந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறார்களோ அதன் அடிப்படையில் உங்களுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட அந்த மாதத்தில் நடக்கின்ற விஷயங்களை நம்ம கணக்கிடுறோம் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த மாதத்தில் கிரகங்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறாங்க, உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன். பொதுவாகவே ஒரு வீடியோ போடுறோம்னா உங்களுக்கு உங்களுடைய ராசியில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி ஃபில்ட்ரு பண்ணி கோச்சார கிரகங்களை வச்சு நம்ம உங்களுக்கு பலன் கொடுக்குறோம். ஸோ இதை நீங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக பதிவிடுங்க. ஸோ அதே போல் ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் நம்மளுடைய யூடியூப் சேனலில் நிறையா போட்டுக்கிருக்கோம். உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கு தயவு செய்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அதே போல் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா வீடியோ போட்டோடனே உங்களுக்கு உடனே லிங்க் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வீடியோ பார்க்கலாம். ஓகேவா? மேலான ஆதரவு கொடுத்துக்கிருக்கீங்க. இன்னும் நீங்கள் ஆதரவு கொடுக்கணுங்கிறக்காண்டி தான் என்னுடைய வேண்டுகோளை வச்சுருக்கேன். இப்போ நம்மளுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் வாங்க. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் கிரகங்களால் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்ன? விருச்சிக ராசி காலபுருஷன் ராசியின் 8ஆம் இடம். காலபுருஷன் ராசியின் 8ஆம் இடம் தான் விருச்சிக ராசி. எப்பொழுதுமே மனசுக்குள்ளே ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன் இருக்குது, எதுக்காண்டி இருக்குன்னு தெரியாது. ஆனால் வெளிப்படையாக காட்ட மாட்டீங்க. வெளிப்படையாக காட்டுறத குணமே உங்கள்கிட்ட கிடையாது. எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி வெளியே சிரிச்சுக்கிட்டே பேசுவீங்க, அதை நகர்ந்து சென்றுவீங்க. உங்களால் முடியுங்கிற தன்னம்பிக்கை உங்கள் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனால் என்னதான் இருந்தாலும் ஒரு பதட்டமான, என்ன பண்ணுறோன்னு தெரில, ஏது பண்ணுறோன்னு தெரில, அப்படி என்ன பண்ண போகிறோமோ தெரியல அப்படிங்கிற எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த எண்ணத்தை உடைக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த கவலையை நீங்கள் உடைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் மற்றவர்களுடைய பேச்சுக்கு காதை செவி சாய்க்கவே கூடாது. உண்மையிலே பார்த்திங்கன்னா
விருச்சக ராசிக்காரங்கள ஈஸியாக கொலைப்பட்டு போயிடுவாங்க. மற்றவங்க கூட இருக்காங்க பார்த்தீங்களா, நீங்கள் ஒரு பிளானை பக்காவாக போட்டு வச்சுருப்பீங்க. இது பண்ணால் இந்த மாதிரி லாபம் வரும், இது பண்ணலைன்னா இந்த மாதிரி நட்டம் வருங்கிறத நீங்கள் ஒரு பிளான் போட்டு ஸ்கெட்ச் வச்சுருப்பீங்க. அதை அப்படியே கூட இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே உங்களை குழப்பாம்ஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி கஷ்டம் ஏற்படுத்தணுமோ அதுக்கு வந்து பிளானை கொடுத்துருவாங்க. நீங்கள் வேறு வழி இல்லாமல் ஸோ இது தப்பாக இருக்குமோ அப்படிங்கிற சிந்தனையில் செஞ்சுருவீங்க. கடைசியில் லாக் ஆகிடுவீங்க. அப்போ விருச்சக ராசிக்காரங்க உங்களுடைய முழு சிந்தனைகளை, உங்களுடைய முழு செயல்பாடுகளை நீங்கள் நம்பி செஞ்சீங்கன்னா வெற்றி உண்டு. அப்படி அதுக்கு மேலே நீங்கள் ஒரு விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கணும், ஸோ கரெக்டான நபர்கள்ட்ட பார்த்து புரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய கணவன் அல்லது உங்களுடைய மனைவி, இவங்கக்கிட்ட நீங்கள் கல்யாணம் முடித்தவங்க வந்து தன்னுடைய கணவன் அல்லது மனைவிக்கிட்ட கேட்டு விவரங்களை ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் செஞ்சிங்கன்னா லாபம் உண்டு. திருமணம் முடிக்காத நம்மளுடைய விருச்சகராசி என்பர்கள் தங்களுடைய சகோதர சகோதரிகள்கிட்ட, அதாவது சகோதரிகிட்ட மேக்ஸிமம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்படி கரெக்டான பிளான், அதாவது சகோதரி போல் பழகின்ற ஒரு உறவு அப்படின்றது பார்த்திங்களா, அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா லாபம் உண்டு. ஐயா இவங்ககிட்ட தான் நிறைய பாதிப்பு அடைஞ்சேன், இவங்ககிட்ட தான் கஷ்டப்பட்டேன், நான் இவங்களால தான் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்கன்னா அவங்களுடைய ராசிக்கும் உங்களுடைய ராசிக்கும் 6-8 இருக்கும். அல்லது உங்களுடைய லக்னமும் அவங்களுடைய லக்னமும் 6-8 இருந்தால் மட்டும்தான் பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. இல்லைன்னா இந்த உறவு உங்களை ஏமாற்றிருக்க வாய்ப்பில்லை என்பது கருத்து. இந்த ஜூலை மாதம் விருச்சகராசி என்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு பகவான், ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான், ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிர பகவான், ஆரம்பத்தில் மாத இறுதியில் 8ஆம் இடத்துல சுக்கிர பகவான் போயிடுவார். இந்த 8ஆம் இடத்துல குரு சூரியன் இந்த மாதம் துவக்கத்தில் அமர்ந்திருக்காங்க. 17ஆம் தேதிக்கு மேலே சூரிய பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வர போகிறார். 9ஆம் இடத்துல ஏற்கனவே புதன் பகவான் அமர்ந்திருக்கிறார். 10ஆம் இடத்துல செவ்வாய் கேது சேர்க்க. இதுதான் இந்த மாதத்தோட விருச்சக ராசிக்கு கோச்சார கிரகங்களுடைய இருக்கிற அமைப்பு. உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறுவதற்கான ஆற்றல் 17ஆம் தேதிக்கு மேலே உண்டு. பொருளாதாரத்தில் முன்னேற்றம் பெறக்கூடிய ஆற்றல் 17ஆம் தேதிக்கு மேலே உண்டு. இந்த 17ஆம் தேதி வரையும் நீங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கன்னா அப்சர்வ் பண்ணுங்கள், அப்படியே வாங்கி வச்சுக்கோங்க. யாராக ஏதாவது சொன்னால் கூட என்ன பண்ணுன்னா அவங்க, அதாவது மொதல் ஒரு விஷயம் சொன்ன பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் யார் என்ன சொன்னாலும் காதில் வாங்கிறதை விட மனசளவில் வாங்கிடாதீங்க. காதில் வேணால் வாங்கி வச்சுக்கோங்க, ஆனால் வெளிப்படையாக அவங்ககிட்ட உன் பேச்சை கேட்க மாட்டேன், நீ சொன்னால் எனக்கு கெட்ட தான் சொல்லுவேன்னு சொல்லிடக்கூடாது. அப்படி சொல்லிட்டீங்கன்னா அதற்கு மேலே வச்சு செய்வாங்க கூட இருக்கவங்க. ஸோ அப்போ கவனமாக இருங்க. விருச்சக ராசிக்காரங்க இந்த 17ஆம் தேதி வரையும் யார் என்ன சொன்னாலும் வாங்கி வச்சுக்கலாம், ஆனால் அதை முழுமையான விஷயத்தை செயல்படுத்தக்கூடிய ஆற்றல், வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் எப்போ இருக்குன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 17ஆம் தேதிக்கு மேலே கோச்சார கிரகங்கள் வாய்ப்பளிக்கின்றன. இப்போ இருக்கிற நிலைமையிலேருந்து ஒரு ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய அளவுக்கு மாற்றம் உண்டு. இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60% படி ஏறிட்டிங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு 80% போய் படியில் போய் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான ஆற்றல் உண்டு. எல்லா விஷயங்களிலுமே ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் இந்த மாதம். ஆனால் ஒரு மனசுக்குள்ளே ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா ராசியின் அதிபதி செவ்வாய் கேதுவோடு சேர்ந்துருக்கார். ஒரு பதட்டமும் பயமும் கொஞ்சம் இருக்கும். அப்போ என்ன பண்ணணுன்னா, நீங்கள் செவ்வாய்க்கிழமை விநாயகர் பகவானை யமகண்ட நேரத்தில் போய் வழிபாடு செஞ்சீங்கன்னா இந்த பதட்டமும் பயமும் இல்லாமல் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. மருத்துவ செலவு ஏதாச்சும் இருக்குது, மருத்துவ செலவுக்காகவே உங்களுடைய பணம் போயிருக்கு அப்படின்னா அந்த மருத்துவ செலவுனால் ஏற்படுகின்ற விரயம் குறையும். உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. நம்முடைய விருச்சக ராசி மாணவ செல்வங்கள் சூப்பராக படிக்க போகிறீங்க. அப்படியே அறிவு கொட்டி கிடைக்கிய அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய படிப்பின் திறமையை வெளிப்படுத்துவதற்கான ஆற்றல் உண்டு. உங்களுடைய ஆசிரிய பெருமக்கள் உங்களை பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய திறமை இருக்கும் என்பதை பார்க்குறோம். ஒரே விஷயத்தில் கவனமாக இருக்குன்னா, நம்மளுடைய விருச்சக ராசிக்காரங்க காதல் செய்கிறீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அதாவது புதுசாக காதல் பண்ண போகிற விருச்சக ராசி ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி தயவு செய்து இந்த மாதம் முயற்சி எடுக்கிறத விட்டுருங்க, வேண்டாம், நீங்களாக இருங்க. ஏன்னா இந்த மாதம் நீ யாரை போய் காதலனாகவோ காதலியாகவோ ஏற்றுக்கிட்டிங்கன்னா அவங்க தான் ஒரு 2.5 வருஷம் உங்களை அடி புழிஞ்சு எடுக்க போகிறாங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால் முடிஞ்சளவு காதல் செய்கிறவங்களோ இல்லை காதலை செய்ய நினைக்கிறவங்களோ கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம்.
உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார விஷயங்களில் முன்னேற்றம் உண்டு, ஒரு ஏற்றத்துக்குரிய விஷயங்கள் உண்டு, எதிர்பார்த்த விஷயங்களில் வெற்றி உண்டு. ஆனால் நீங்கள் உங்களுக்காக வாழக்கூடிய செயல்பாடுகளை செயல்படுத்தணும். விருச்சிகராசி அன்பர்கள், அரசாங்க பணியில் இருக்கிறவங்க, இல்லை அரசாங்கம் சம்மந்தப்பட்ட உதவித்தொகை பெறுகிறவங்க இந்த 17ஆம் தேதி வரையும் கரெக்டான வேலையை பார்க்கணும். லஞ்சம், ஊழல் இந்த விஷயங்களை தயவு செய்து நீங்கள் செய்ய மாட்டீங்க. ஆனால் அவங்க கூட யாராவது செய்கிறாங்கன்னா கூட போயிடாதீங்க. போயிட்டீங்கன்னா நீங்கள் செஞ்ச மாதிரி சித்தரித்து உங்களை மாட்டி விட்ருவாங்க. நீங்கள் ஒரு நல்ல பேரை வாங்கி வச்சிங்கன்னா கெட்ட பேரை வாங்கிடுவீங்க. ஸோ எந்த விஷயங்களிலும் அரசாங்கத்துக்கு எதிராகவோ அல்லது அரசாங்கத்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தேவையில்லாத விஷயங்களே செஞ்சிட வேண்டாம். கொஞ்சம் 17ஆம் தேதி வரையும் நீங்கள் என்ன சொல்லணும்னா, ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செய்கிறது மூலமாக ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய ஆற்றலும் முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய ஆற்றலும் கிரகங்கள் வாய்ப்பளிக்கின்றன. விருச்சிக ராசிக்காரங்க சொந்த தொழில் செய்கிறீங்கன்னா, உண்மையாகவே சொல்கிறேன், சொந்த தொழில் செய்கிறீங்கன்னா மறக்காமல் உங்கள் தொழிலில் கவனம் செலுத்துங்க. எக்காரணத்தை கொண்டும் கூட இருக்கவங்கள நம்பியோ அல்லது வேலை பார்க்குற வேலையாட்களை நம்பியோ விட்டுட்டு போனீங்கன்னா, வரும்போது நீங்கள் ஒரு 20 கிலோ அரிசி வச்சுருந்தீங்கன்னா 12 கிலோ அரிசி தான் இருக்கும். விற்றது 4 கிலோவாக இருக்கும். மீதி கிலோ எங்கே போச்சுன்னு தெரியாது. அப்போ மீதி எத்தனை கிலோ காணாமல் போச்சு? 12 கிலோ விற்றுருக்கு, 4 கிலோ தான் இருக்குது. ஸோ எத்தனை கிலோ காணாமல் போச்சு பாருங்கள், 4 கிலோ காணாமல் போச்சு. அது கேட்டிங்கன்னா இந்த செந்தில் வாழைப்பழ கதையில் சொல்லுவார் பார்த்தீங்களா, அதுதானே இது அப்படின்னு மாதிரி உங்களோட வேலையாட்கள் சொல்லிடுவாங்க. இது ஒரு நாசுக்காக ஒரு சூச்சம்னு சொல்கிறேன், சரியா? அதனால் கவனமாக உங்களுடைய தொழிலில் நீங்கள் கவனம் செலுத்தினீங்கன்னா லாபத்தை பெறுவீங்க, நட்டத்தை பெறாமல் வெற்றி பெறுவீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை. விருச்சிக ராசிக்காரங்க சொந்த தொழில் செய்கிறீங்கன்னா இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உறுதியாக சொல்கிறேன், ரொம்ப கவனமாக இருங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்னா, இப்போ ஒரு 20 கிலோ அரிசி கடையில் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு 12 கிலோ சேல்ஸ் ஆயிடுச்சு, ஓகேவா? 12 கிலோ சேல்ஸ் ஆயிடுச்சு, 4 கிலோ தான் இருக்குது. மீதி எத்தனை கிலோ வேணும் நமக்கு? 4 கிலோ வேணும் பார்த்தீங்களா? அந்த 4 கிலோ காணாமல் போயிருக்கும். அப்போ உங்கள் வேலையாட்கள் என்ன செய்வாங்கன்னா அதை கணக்கிலே கொண்டு வர மாட்டாங்க. அதை நீங்கள் போய் கேட்க போனீங்க, கண்டுபிடிச்சி கேட்க போனீங்கன்னா, நம்ம செந்தில் நடிகர் செந்தில் இருக்கார் பார்த்தீங்களா, அவரும் நம்மளுடைய கவுண்டமணி சார், அவங்க 2 பேரும் பேசுவாங்க பார்த்தீங்களா, வாழைப்பழத்தை எங்கடா, அதுதானே இதுன்னு சொல்கிற மாதிரி தான் உங்களுடைய வேலையாட்கள் உங்களை சொல்லி சமாளித்து உங்களை குழப்பக்கூடிய அளவுக்கு தொழிலில் ஒரு லாக்கை ஏற்படுத்திடுவாங்க. இது எக்ஸாம்பிள் 12-4ங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது உங்களுடைய தொழிலுக்கு என்ன ஒரு பொருளாதார விஷயங்களோ, உங்களுடைய தொழிலுக்கான ஒரு செயல்பாடு விஷயங்களோ அதில் ஒரு ஏற்றங்கள் வந்துடும். ஸோ கவனமாக இருந்தால் நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்கள் தொழிலில் ஒரு ஏற்றத்தை சந்தித்து வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டுங்கிறதை உறுதியாக கூறிக்கொள்கிறேன். நேர்களே, தற்போது நீங்கள் பார்த்த விஷயங்கள் உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களே. இது உங்களுடைய வாழ்க்கையில் 20% உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். ஸோ இதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். வீடு கட்டுறதுலேருந்து, கல்யாணம் முடிக்கிறதுலேருந்து, கடன் பிரச்சனையிலேருந்து, உடல் ஆரோக்கியத்திலேருந்து, ஸோ எக்ஸட்ரா இந்த மனிதனுடைய கேள்விகளுக்கு அளவே கிடையாது. அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். ஸோ இந்த கேள்விக்கான பதிலை இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க முடியுமானா 100% கிடையாது. ஏன்னா இது பொது பலன். இப்போ ஒரு ராசி எடுத்துக்கிட்டோம்னா அந்த ராசியில் 1 கோடி பேர் இருக்காங்கன்னா 1 கோடி பேருக்குமே இது பெரிய விஷயமாகுமானா கிடையாது, ஓகேவா? ஸோ அப்போ உங்களுடைய சுய ஜாதகம், உங்களுடைய லக்னம், உங்களுடைய கிரக அமைப்பு ரீதியாக உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய ராசியின் அடிப்படையில், அதே போல் உங்களுடைய தசா புத்தி அடிப்படையில் இப்போ உங்களுக்கு என்ன தசா நடக்குது, என்ன புத்தி நடக்குது, ஸோ கடந்த காலங்கள் உங்களுக்கு என்னென்ன நடந்திருக்கும், எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத மிக துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டால் கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, மேக்ஸிமம் வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போட்டு விடுங்க. அதில் எஸ்எம்எஸ் போடும்போது தாங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, அதே போல் எந்த நாட்டிலேருந்து ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்க அப்படிங்கிறத தயவுசெய்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு வெளிநாட்டிலலாம் நிறைய கால்ஸ் வருது, எல்லா ஊர்லேருந்துமே, எல்லா கண்ட்ரிலேருந்தும் வருது. கனடாலேருந்து, சிங்கப்பூர்லேருந்து, மலேசியாவிலேருந்து, ஸோ ஆஸ்திரேலியாவில் கூட நமக்கு நிறைய பேர் நம்மகிட்ட ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ டைம் வேரியேஷன் ஆகும். இந்தியாவுக்கும் அந்த நாடுகளுக்கும் உள்ள மற்ற நாடுகளுக்குள்ள டைம் வேரியேஷன் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறீங்களோ அதுக்கு தக்கன உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கப்படும். ஸோ அதனால் தயவுசெய்து மேக்ஸிமம் கால் பண்ணி எடுக்கலைன்னா நீங்கள் வாட்ஸ்அப்லேயே எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். உங்களுக்கான கால நேரத்தை அப்பாயின்மெண்ட் டைம் குறித்து
உங்களுக்கு ஜாதகம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன். மேலும் உங்களுடைய மேலான ஆதரவை கொடுத்த எங்களுடைய ரசிக பெருமக்களுக்கும் அன்பு நேயர்கள் உங்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கும்போது 2025ஆம் ஆண்டு ஜூலை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாத பலன்கள் என்றாலே கோச்சார கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்கிறார்களோ அந்த ராசியின் அடிப்படையில் உங்களுடைய ராசிக்கான பொது பலன் தான் இப்போ பார்க்க போகிற இந்த மாத பலன். அதாவது மாதம் அப்படின்னாலே இந்த மாத கோள்களாக கருதப்படுகின்ற சூரிய பகவானை தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு எந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறார்களோ அதன் அடிப்படையில் உங்களுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட அந்த மாதத்தில் நடக்கின்ற விஷயங்களை நம்ம கணக்கிடுறோம் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த மாதத்தில் கிரகங்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறாங்க, உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன். பொதுவாகவே ஒரு வீடியோ போடுறோம்னா உங்களுக்கு உங்களுடைய ராசியில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி ஃபில்ட்ரு பண்ணி கோச்சார கிரகங்களை வச்சு நம்ம உங்களுக்கு பலன் கொடுக்குறோம். ஸோ இதை நீங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக பதிவிடுங்க. ஸோ அதே போல் வந்து ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் நம்மளுடைய யூடியூப் சேனலில் நிறையா போட்டுக்கிருக்கோம். உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கு தயவு செய்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா வீடியோ போட்டோடனே உங்களுக்கு உடனே லிங்க் உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் வீடியோ பார்க்கலாம். ஓகேவா? மேலான ஆதரவு கொடுத்துக்கிருக்கீங்க, இன்னும் நீங்கள் ஆதரவு கொடுக்கணுங்கிறக்காண்டி தான் ஸோ என்னுடைய வேண்டுகோளை வச்சுருக்கேன். இப்போ நம்மளுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் வாங்க. தன்னுடைய கற்பனை ஆற்றல் மூலமாக எதையும் செய்ய வேண்டும், எப்படியாவது மனசில் நினச்ச விஷயத்தை செஞ்சு முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துடன் எப்பொழுதும் செயல்படுத்தக்கூடிய அன்பார்ந்த மிதுனராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற மாற்றங்கள் என்ன? அதாவது ஒரே ஒரு விஷயந்தான், மிதுனராசியை பற்றி நம்ம சொல்கிறதா இருந்தால், உங்களுடைய ராசிக்கு நட்பு திருமணம் என்று வரும்பொழுது மிதுன ராசிக்காரங்க ரொம்ப 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 கவனமாக இருந்து முடிவெடுத்து பண்ணிங்கன்னா, அது நட்பாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, ரொம்ப பொறுமையாக நிதானமாக அவங்களுடைய ஃபுல் செயல்பாடுகளை பற்றி, அவங்களுடைய உண்மையான தன்மையை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா உங்களை மாதிரி சிறப்பான வாழ்க்கை யாராலையும் வாழ முடியாது. ஆனால் எப்போ நீங்கள் அவங்களுக்காக உங்களுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணுறீங்களோ, அதை எப்படி சொல்கிறதுன்னா, உங்க கூட ஒருத்தர் வேலை பார்க்காரு, அது உறவாக இருந்தாலும் சரி இல்லை நட்பாக இருந்தாலும் சரி, ஒருத்தர் வேலை பார்க்குறாருன்னா சரி அவர் நல்லா கொஞ்சம் வரட்டும், நம்ம முன்னேறிட்டோம், அவங்க கொஞ்சம் நல்லா வரட்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா கை பிடிச்சி தூக்கி விடணும்னு நினைப்பீங்க. அந்த கையை பிடிச்சி தூக்கி விடுறது உங்களுடைய நல்ல குணம். ஆனால் கையை பிடிச்சி தூக்கி விட்டதுனால அவங்க உங்களுக்கு பிரதிபலன் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, உயரத்தில் இருக்கவங்கள அப்படி ஒரு இழுத்து தட்டு கீழே தள்ளி விட்டுட்டு என்னண்ணே கீழே விழுந்துட்டீங்க, என்னக்கா கீழே விழுந்துட்டீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான், அதாவது தான் தள்ளி விட்டேன் அப்படிங்கிற சொல்லாமல் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் ஒரு வலி. அந்த வலி கடந்த 2.5 வருஷமாக உங்களுடைய வாழ்க்கையில் வாழ்க்கைக்குரிய வழியை தேடக்கூடிய அளவுக்கு செயல்பட்டுருச்சு. இது நிதர்சனமாக நடந்திருக்கும் என்பது கோச்சார கிரகங்கள் ரீதியாக நான் எடுத்த பலன்கள். இதை வந்து நம்ம வீடியோவை சனி பயிற்சி, அதேபோல் கடந்த ராகு எது பயிற்சி சம்மந்தப்பட்ட வீடியோ பார்த்தவங்களுக்கு உறுதியாக புரியும். ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது வந்து நான் சொல்ல வேண்டிய என்னுடைய கான்செப்டு. ஸோ அதனால் சொல்கிறேன். ஓகேவா? அப்படி பார்க்கும்பொழுது இந்த 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற அற்புதமான மாற்றம் என்ன, அற்புதமான செயல்பாடு என்ன அப்படின்னு யோசிக்கும்போது, இந்த ஜூலை மாதம் பிறக்கும் பொழுது உங்களுடைய ராசியில் குருவும் அமர்ந்திருக்கிறார், சூரிய பகவானும் அமர்ந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 16ஆம் தேதி என்று வரையும் சூரிய பகவானும் அமர்ந்திருக்கிறார். அப்போ உங்களுக்கான இயக்கம் இங்கே உருவாகுது, உங்களுக்கான தன்னம்பிக்கை உருவாகுது,
உங்களுடைய முயற்சிக்கான விஷயங்களில் நிறைய வெற்றிகள் கிடைக்க போகுது. ஏன்னா முயற்சி ஸ்தானம் என்று கருதுகின்ற 3ஆம் இடத்துல செவ்வாயும் கேது அமர்ந்திருக்கிறாங்க. ஸோ ஆனால் அமர்ந்திருந்தாலும் அந்த இடத்தின் அதிபதி உங்களுடைய ராசியில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அது 17ஆம் தேதி வரையும் 16ஆம் தேதி எண்டு வரையும் அமர்ந்திருக்கும்போது நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதை செய்யலாம். இந்த மாதம் கிட்டத்தட்ட பாதி வரையும் நீங்கள் நினச்சதை செய்யக்கூடிய ஆற்றல் செயல்பாடுகள் கிரகங்கள் உண்மையாகவே உங்களுக்கு வாய்ப்பளிக்குது. சங்கடங்கள் விலக போகுதுங்க. ரொம்ப போராட்டம், ரொம்ப பிரச்சனை ஏன்டா இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற நம்முடைய மிதுனராசி அன்பர்களுக்கு சங்கடங்களை விளக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மாற்றங்கள் ஏற்பட போகுது. முன்னேற்றமான பாதையை நீங்கள் பிளான் போட்டு அடிக்கக்கூடிய அளவுக்கு செயல்பாடு உண்டு. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்த அதிபதி ராசிக்குள்ளேயே அமர்ந்திருக்கிறார். ஆனால் அதில் ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா அவர் 7ஆம் இடத்தையே பார்த்துடுறார். அவர் 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களை இவ்வளவு நாட்களாக உங்களை கஷ்டப்படுத்தின, உங்களை காயப்படுத்தின ஒரு நட்பாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, அவங்க உங்கள்கிட்ட வந்து வாண்டடாக பேசி மன்னிப்பு கேட்பதற்கான சூழ்நிலை உண்டு. செய்யாத தப்புக்கெல்லாம் உங்கள் மேலே பழிய போட்டு உங்களை கஷ்டப்படுத்தின உறவு இருக்குது பார்த்திங்களா, உறவுன்னு ஒன்று உறவு, அந்த உறவு உங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கும். மன்னிச்சுக்கோங்க, நான் வந்து உங்களை வந்து தப்பாக சித்தரிச்சிட்டேன் அப்படிங்க சொல்கிற அளவுக்கு உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. அதாவது ஒரே ஒரு ராசிக்கு மட்டும் என்ன சொல்லுவாங்கன்னா பரவி விடுதல்னு சொல்லுவாங்கள்ல, என்ன சொல்லுவோன்னா இல்லாத விஷயத்த பரப்பி விடுறாங்க அப்படிம்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த விஷயங்கள் இங்கே தான் இயங்கும். காற்று போல் பரவும். காற்று ராசிங்கிறனால காற்று போல் பரவுதான் தெரியல. நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்களுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா அந்த பொய் சொன்னாலும் சரி, உங்களை பற்றி உண்மையை சொன்னாலும் சரி, அப்படியே தீயாக பரவும். உங்களை மட்டும் குறை சொல்கிறதா இருந்தாலும் இல்லாட்டி உங்களை பற்றி புறம் பேசுவதா இருந்தால் அப்படியே பாசிட்டிவ் அப்படியே இந்த எஸ்எம்எஸ் எப்படி சேட்டில் ஒரு எஸ்எம்எஸ் பண்ணோம்னா அடுத்த ஃபார்வர்ட் போதும், உங்களை மட்டும் குறை சொல்லணும்னா யாருமே யோசிக்க மாட்டாங்க. அப்படியே அது உண்மையாக பொய்யாலாம் பார்க்குற கிடையாது. சட்டுன்னு ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களை நேசிக்கிறாங்கன்னு நான் சொல்கிறேன். எப்படி நேசிக்கிறாங்கன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிருவீங்க. ஸோ அந்த அளவுக்கு கூட இருக்கிறவங்க உங்களை காயப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த மாதம் உங்களை நீங்கள் உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் போனாலும் பொருளாதார நிலைகளில் நல்ல மாற்றம் உண்டு. இந்த மாதம் இறுதிக்குள் உங்களுக்கான ஒரு பொருளாதார விஷயங்களில் தேவையான அளவுக்கு வருமானம் வரும். உங்களுக்கு இப்போ இந்த மாதத்தில் என்ன ஒரு தேவையான வருமானம் நினச்சிங்களோ அந்த வருமானம் கிடைப்பதற்கான ஆற்றல் உண்டு. உங்களுடைய பேரும் புகழும் நிலைநாட்டுவதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் உண்டு. செல்வாக்கு உயரும் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாயும் கேதும் இணைஞ்சு அமைந்திருப்பதுனால நீங்கள் உங்களை விட வயது குறைந்தவர்களிடம், அது வீட்டில் இருந்தாலும் சரி அல்லது வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி, எந்த இடமா இருந்தாலும் சரி, அவர்களிடம் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிங்க. கொஞ்சம் பொறுமையாக மூவ் பண்ணுங்கள். ஸோ அதே போல் நீங்கள் யாருக்காவது எஸ்எம்எஸ் சேட் பண்ணுறீங்க அல்லது வந்து ஒரு ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ புதிதாக ஏதாச்சும் ஒரு புதிய உறவை ஏற்றுக்கணும்னு நினைக்கிங்கன்னா, ஏன்னா இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா நட்புங்கிறதுல எங்கே கண்ணுக்கு தெரிஞ்ச நட்பை விட கண்ணுக்கு தெரியாத நட்பு தான் இங்கே அதிகம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சமூக வலைதளங்கள் மூலமாக நம்ம உறவை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட நிலையில் நம்மளுடைய மிதுனராசி என்பர்கள் உறுதியாக புதிதாக ஒரு நட்பு வருதுன்னா அந்த நட்போட உண்மை தன்மை தெரியாமல் தயவு செய்து ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வயது குறைந்தவர்களுடன் நிதானமாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். முயற்சி என்பது உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வட்டம் ஒரு வெற்றிக்கான ஒரு கனியாக இருக்குது. அந்த கனியை பறிப்பதும் அந்த கனியை பார்த்து கொண்டிருப்பதும் உங்களுடைய முழு மனதை பொறுத்து. ஏன்னா 2 மனசு இருக்கும் மிதுன ராசிக்கு. நீங்கள் எந்த மனசில் செயல்பட போகிறீங்களோ அந்த மனதளவில் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சந்திப்பீங்கிறது நிதர்சனமான உண்மை. நேர்களே, தற்போது நீங்கள் பார்த்த விஷயங்கள் உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களே. இது வந்து உங்களுடைய வாழ்க்கையில் 20% உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். ஸோ இதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். வீடு கட்டுறதுலேருந்து, கல்யாணம் முடிக்கிறதுலேருந்து, கடன் பிரச்சனையிலேருந்து, உடல் ஆரோக்கியத்திலேருந்து, ஸோ எக்ஸட்ரா இந்த மனிதனுடைய கேள்விகளுக்கு அளவே கிடையாது. அப்படிங்கிற மாதிரி
உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். ஸோ இந்த கேள்விக்கான பதிலை இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க முடியுமானா 100% கிடையாது. ஏன்னா இது பொது பலன். இப்போ ஒரு ராசி எடுத்துக்கிட்டோம்னா அந்த ராசியில் 1 கோடி பேர் இருக்காங்கன்னா 1 கோடி பேருக்குமே இது பெரிய விஷயமாகுமானா கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ உங்களுடைய சுய ஜாதகம், உங்களுடைய லக்னம், உங்களுடைய கிரக அமைப்பு ரீதியாக உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய ராசியின் அடிப்படையில், அதே போல் உங்களுடைய தசா புத்தி அடிப்படையில் இப்போ உங்களுக்கு என்ன தசா நடக்கு, என்ன புத்தி நடக்கு, ஸோ கடந்த காலங்களில் உங்களுக்கு என்னென்ன நடந்திருக்கும், எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத மிக துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டால் கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மேக்ஸிமம் வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போட்டு விடுங்க. அதில் எஸ்எம்எஸ் போடும்போது தாங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, அதே போல் எந்த நாட்டிலேருந்து ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்க அப்படிங்கிறத தயவுசெய்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு வெளிநாட்டிலருந்துலாம் நிறைய கால்ஸ் வருது. எல்லா ஊர்லேருந்துமே, எல்லா கண்ட்ரிலேருந்து வருது. கனடாலேருந்து, சிங்கப்பூர்லேருந்து, மலேசியாவிலேருந்து, ஸோ ஆஸ்திரேலியாவில் கூட நமக்கு நிறைய பேர் நம்மகிட்ட ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ டைம் வேரியேஷன் ஆகும். இந்தியாவுக்கும் அந்த நாடுகளுக்கும் உள்ள மற்ற நாடுகளுக்குள்ள டைம் வேரியேஷன் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறீங்களோ அதுக்கு தக்கன உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கப்படும். ஸோ அதனால் தயவுசெய்து மேக்ஸிமம் கால் பண்ணி எடுக்கலைன்னா நீங்கள் வாட்ஸ்அப்லேயே எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். உங்களுக்கான கால நேரத்தை அப்பாயின்மெண்ட் டைம் குறித்து உங்களுக்கு ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன். மேலும் உங்களுடைய மேலான ஆதரவை கொடுத்த எங்களுடைய ரசிக பெருமக்களுக்கும் அன்பு நேயர்கள் உங்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கும்போது 2025ஆம் ஆண்டு ஜூலை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாத பலன்கள் என்றாலே கோச்சார கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்கிறார்களோ அந்த ராசியின் அடிப்படையில் உங்களுடைய ராசிக்கான பொது பலன் தான் இப்போ பார்க்க போகிற இந்த மாத பலன். அதாவது மாதம் அப்படின்னாலே இந்த மாத கோள்களாக கருதப்படுகின்ற சூரிய பகவானை தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு எந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறார்களோ அதன் அடிப்படையில் உங்களுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட அந்த மாதத்தில் நடக்கின்ற விஷயங்களை நம்ம கணக்கிடுறோம் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த மாதத்தில் கிரகங்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறாங்க, உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன். பொதுவாகவே ஒரு வீடியோ போடுறோம்னா உங்களுக்கு உங்களுடைய ராசியில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி ஃபில்ட்ரு பண்ணி கோச்சார கிரகங்களை வச்சு நம்ம உங்களுக்கு பலன் கொடுக்குறோம். ஸோ இதை நீங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக பதிவிடுங்க. ஸோ அதே போல் ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் நம்மளுடைய யூடியூப் சேனலில் நிறையா போட்டுக்கிருக்கோம். உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கு தயவுசெய்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அதே போல் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா வீடியோ போட்டோடனே உங்களுக்கு உடனே லிங்க் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வீடியோ பார்க்கலாம். ஓகேவா? மேலான ஆதரவு கொடுத்துக்கிருக்கீங்க. இன்னும் நீங்கள் ஆதரவு கொடுக்கணுங்கிறக்காண்டி தான் ஸோ என்னுடைய வேண்டுகோளை வச்சுருக்கேன். இப்போ நம்மளுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் வாங்க. தனுசு ராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற மாற்றங்கள் என்ன? தனுசு ராசி பல நபர்களுக்கு பாடத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியராக செயல்படக்கூடிய ராசி தான் நீங்கள். எங்கே இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, ஒரு 4 பேருக்கு என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய வாழ்க்கை பாடத்தை அவங்க முன்னேறதுக்கான ஒரு விஷயத்தை ஏணியாக இருந்து உதவி செய்யக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. இப்போ நம்ம ஒரே ஒரு விஷயத்தை நல்லா பார்த்தோம்னா தெரியும். நம்மளுடைய ஆசிரியர் பெருமக்கள் இருக்காங்க பார்த்திங்களா, நம்ம அடிப்படை கல்வியிலேருந்து நம்ம ஆனா அப்படின்னு போட சொல்லி கொடுத்த ஆசிரியர் பெருமக்கள் இருக்காங்க பார்த்திங்களா. அதே போல் இப்போ நம்ம நீங்கள் டிகிரியோ இல்லை ஏதோ ஒரு படிப்பு படிச்சுக்கலாம். அந்த படிப்பு சொல்லி கொடுக்க வச்ச அத்தனை ஆசிரியர் பெருமக்களையும் பாருங்களேன், தன்னுடைய மாணவ செல்வங்கள் எப்படியாச்சும் நல்ல மதிப்பெண் பெறணும், ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்துடணுங்கிற எண்ணத்தில் தான் கடுமையாக நடந்திருப்பாங்க. எங்களுக்கெலாம் அப்படி தான் கடுமையாக நடந்து சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அப்படி படிக்கும்போது இந்த மாணவர்களுடைய ஒழுக்கம் நல்லாயிருக்கும், மாணவர்களுடைய செயல்பாடு நல்லாயிருக்கும். அப்படியே பர்ஃபெக்டாக மாணவ செல்வங்கள் அற்புதமாக படிப்பாங்க. அப்போ அந்த படித்து நமக்கு ஆணா போட சொல்லி கொடுத்த ஆசிரியரை போய் நம்ம என்னைக்காவது போய் பார்த்து ரொம்ப நன்றின்னு சொல்லியிருப்போமா?
அதில் 100க்கு 98% சொல்லியிருக்க மாட்டோம், பலபடியும் போய் சொல்லியிருக்க மாட்டோம். நான் நல்ல நிலைக்கு வந்துட்டேன், நீங்கள் தான் எனக்கு ஆனா போட சொல்லி கொடுத்தீங்கன்னு சொல்லியிருப்போமா? சொல்கிறது கிடையாது. ஆனால் அந்த நபர்களுடைய முயற்சி, அவங்க சொல்லிக் கொடுத்த பயிற்சி தான் நம்ம இந்த நிலைக்கு வந்திருக்கோங்கிறத நம்ம உணர்வுபூர்வமாக புரிஞ்சுக்கணுங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ அதே போல் தான் தனுசு ராசிக்காரங்களும் இந்த இயல்பாகவே மற்றவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துருப்பீங்க. பல நபர்களை வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு உதவி செய்வீங்க. ஆனால் உங்களை யாருமே என்னென்னா ஒரு மதிப்பாக கூட, ஒரு மரியாதை கூட ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. உங்களை பயன்படுத்திட்டு சும்மா ஒரு சாதாரணமாக கடந்து போகும்போது உங்களுக்கு ஏற்படுற வலியும் வேதனையும் அந்தளவுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி கஷ்டத்தையும் கவலைகளையும் கிட்டத்தட்ட வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கடந்த ஒரு வருட காலமாக நிறைய விதமான மன அழுத்தங்களையும், தன்னுடைய திறமையை விட குறைவான நபர்களுக்கு அதிக மதிப்பு கிடைக்குதுங்கிற ஏக்கத்திலும் வாழ்ந்து வந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன, அதற்கு முன்னாடி கோச்சார கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்குவோம். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு, 4ஆம் இடத்துல சனி பகவான், உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சுக்கிர பகவான், உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல ராசியின் அதிபதியான குரு பகவான் மற்றும் சூரிய பகவான். இந்த மாதம் துவக்கத்தில் பார்த்திங்கன்னா சூரியனும் குருவும் இணைந்து அமர்ந்திருக்கிறாங்க. சூரிய பகவான் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 17ஆம் தேதிக்கு மேலே என்ன பண்ணுறாருன்னா 8ஆம் இடத்துக்கு போயிறார், கடகராசிக்குள்ளே போயிறார். 8ஆம் இடத்துல ஏற்கனவே புதன் பகவான் அமர்ந்திருக்கிறார். 9ஆம் இடத்துல செவ்வாய் கேது சேர்க்க. அப்போ இந்த மாதம் எப்படி இருக்க போகுதுன்னா 17ஆம் தேதி வரையும் ஒரு லைஃப்பில் ஒரு மாற்றமும், 17ஆம் தேதிக்கு அப்புறம் சில விஷயங்களில் கவனம் அப்படிங்கிறதையும் காட்டப்போகுது. அப்போ மாற்றம் என்னென்ன கிடைக்க போகுதுன்னா, தனுசு ராசி என்பவர்களுக்கு எடுத்த விஷயங்கள் எல்லாமே வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஏமாற்றம் இல்லாத வெற்றி அப்படிங்கக்கூடிய அளவுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்க போகுது. உங்களை மதிக்காத, உங்களை ஏற்றுக்கொள்ளாத எந்த நபராக இருந்தாலும் அவர்களுடைய செயல்பாடுக்கு ஏற்ற தன்மையில் ஒரு பிரச்சனையை சந்தித்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு உங்கள்கிட்ட இணைந்து இணக்கமாக செயல்படக்கூடிய ஆற்றல் உண்டு. உங்களுடைய உயர்வுகளை கண்டு பொறாமைப்பட்ட நபர்கள் இனிமேல் அந்த பொறாமையை விட்டுட்டு உங்களுக்கு உதவி செய்வதற்கான செயல்பாடு உண்டு. பல நெருக்கடிகள், பல பிரச்சனைகளை சந்தித்து வந்த நம்முடைய தனுசு ராசினியர்கள் நெருக்கடிகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை இந்த மாதம் துவக்கத்திலிருந்தே சந்திக்க போகிறீங்க. பொன் பொருள் சேர்க்கை ஏற்பட போகுது. உங்களுடைய மதிப்பை அறிந்து உங்களுடைய இருக்கும் இடத்துல உங்களுக்கு மரியாதை அதிகரிக்கும். நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களை யாராவது அரசியலில் ஈடுபாடு பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, இல்லது அரசியலில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான மாற்றம் உண்டு. உங்களுடைய தொகுதியில் உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு கொடுப்பாங்க. உங்களுக்கு மக்கள் செல்வாக்கு அதிகரிப்பதற்கான சூழ்நிலைகள் கிரகங்கள் வாய்ப்பளிக்கின்றன. இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பராகும். உங்களுடைய கணவர் உங்களுடைய அன்பை புரிந்து கொண்டு உங்களுக்கு ஒரு மதிப்பளிப்பாங்க. உங்கள் அன்பை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுப்பாங்க. பிரிய வேண்டும் நினச்ச கணவன் மனைவி கூட ஒன்று சேர்வதற்கான அமைப்பு உண்டு. அதேபோல் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை முயற்சி எடுத்திங்கன்னா உங்களுக்கான ஒரு பந்தத்தை அமைச்சு கொள்ள பாக்கியம் ஏற்படும். இப்போ நாட்களாக தேடி இருப்பீங்க, இந்த ஊரில் இருக்குமோ அந்த ஊரில் இருக்குமோலாம் தேடிப்பீங்க. கடைசியில் பார்த்தா உங்கள் தெருவுக்குள்ளேயே ஒரு பொண்ணு கிடைக்கும், இல்லை உங்கள் தெருவுக்குள்ளேயே உங்களுக்கு பிடிச்ச மாப்பிள்ளை கிடைக்கும். அந்த அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்கின்றன என்பதை பார்க்குறோம். நம்மளுடைய தனுசு ராசி நேயர்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதம் தொழிலில் நல்ல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. தொழில் நல்ல வெற்றியாக நல்ல லாபம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் வாய்ப்பை கொடுக்கின்றன. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்த அதிபதியான சூரியன் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல அமர்ந்திருக்கனால நீங்கள் அரசாங்க வேலையில் பயணம் செஞ்சுக்கிறீங்க, அரசாங்க வேலையில் இருக்கீங்கன்னா அரசாங்க வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும். அரசாங்க சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மாற்றம் கிடைக்கும். கிட்டத்தட்ட ஜூலை 17ஆம் தேதிக்கு முன்னாடி வரையும். 17ஆம் தேதிக்கு அப்புறம் அரசாங்க வேலையில் தனுசு ராசி அன்பர்கள் யாராக இருந்தாலும் சரி அரசாங்க வேலையில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும். ஏன்னா 9க்குரியவன் இந்த இடத்துக்கு 12ஆம் இடத்துல வந்திருக்கிறார். அதே போல் பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல வந்திருக்கிறார். அப்போ அரசாங்க வேலையில் கவனமாக இல்லைன்னா ப்ரொமோட் ஆகக்கூடிய செயல்பாடு எங்கே இப்போ 17ஆம் தேதி வரையும் ப்ரொமோஷன், 17ஆம் தேதியிலேருந்து என்னதுன்னா ப்ரொமோஷன் அப்படிங்கிற மாதிரி செயல்பாடு வந்துடும். ஸோ கரெக்டாக கவனமாக செயல்பட்டிங்கன்னா பாதிப்பு கிடையாது. அப்பா வழி சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில்
ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குன்னா நீங்கள் நிதானமாக முடிவெடுத்தீங்கன்னா பிரச்சனை முற்றுப்புள்ளி ஏற்பட்டு வெற்றி பெறும். கொஞ்சம் வேகமாக செயல்பட்டுட்டிங்கன்னா பிரச்சனை கொஞ்சம் முற்றிவிடும் என்பதை புரிஞ்சுக்கிறணும். ஏன்னா செவ்வாய் வந்து கேதுவுடன் சேர்ந்து 9ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால 9ஆம் இடத்த அதிபதி 12ஆம் இடத்துல அந்த இடத்துக்கு 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால அப்பா வழி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க, நிதானமாக செயல்படுங்க. இந்த மாதம் ஒரு ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய மாதமாகவும் சில விஷயங்களில் கவனத்தை சந்திக்கக்கூடிய மாதமாகவும் இருக்குது. நம்மளுடைய தனுசு ராசிக்கு இந்த மாதம் ஒரு சரியான முறையில் பயன்படுத்திட்டா வெற்றி கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. நேர்களே, தற்போது நீங்கள் பார்த்த விஷயங்கள் உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களே. இது வந்து உங்களுடைய வாழ்க்கையில் 20% உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். ஸோ இதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். வீடு கட்டுறதுலேருந்து, கல்யாணம் முடிக்கிறதுலேருந்து, கடன் பிரச்சனையிலேருந்து, உடல் ஆரோக்கியத்திலேருந்து, ஸோ எக்ஸட்ரா இந்த மனிதனுடைய கேள்விகளுக்கு அளவே கிடையாது. அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். ஸோ இந்த கேள்விக்கான பதிலை இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க முடியுமானா 100% கிடையாது. ஏன்னா இது பொது பலன். இப்போ ஒரு ராசி எடுத்துக்கிட்டோம்னா அந்த ராசியில் 1 கோடி பேர் இருக்காங்கன்னா 1 கோடி பேருக்குமே இது பெரிய விஷயமாகுமானா கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ உங்களுடைய சுய ஜாதகம், உங்களுடைய லக்னம், உங்களுடைய கிரக அமைப்பு ரீதியாக உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய ராசியின் அடிப்படையில், அதே போல் உங்களுடைய தசா புத்தி அடிப்படையில் இப்போ உங்களுக்கு என்ன தசா நடக்குது, என்ன புத்தி நடக்குது, ஸோ கடந்த காலங்கள் உங்களுக்கு என்னென்ன நடந்திருக்கும், எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத மிக துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டால் கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மேக்ஸிமம் வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போட்டு விடுங்க. அதில் எஸ்எம்எஸ் போடும்போது தாங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, அதே போல் எந்த நாட்டிலேருந்து ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்க அப்படிங்கிறத தயவுசெய்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு வெளிநாட்டிலலாம் நிறைய கால்ஸ் வருது, எல்லா ஊர்லேருந்துமே, எல்லா கண்ட்ரிலேருந்து வருது. கனடாலேருந்து, சிங்கப்பூர்லேருந்து, மலேசியாவிலேருந்து, ஸோ ஆஸ்திரேலியாவில் கூட நமக்கு நிறைய பேர் நம்மகிட்ட ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ டைம் வேரியேஷன் ஆகும். இந்தியாவுக்கும் அந்த நாடுகளுக்கும் உள்ள மற்ற நாடுகளுக்குள்ள டைம் வேரியேஷன் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறீங்களோ அதுக்கு தக்கன உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கப்படும். ஸோ அதனால் தயவுசெய்து மேக்ஸிமம் கால் பண்ணி எடுக்கலைன்னா நீங்கள் வாட்ஸ்அப்லேயே எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். உங்களுக்கான கால நேரத்தை அப்பாயின்மெண்ட் டைம் குறித்து உங்களுக்கு ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன். மேலும் உங்களுடைய மேலான ஆதரவை கொடுத்த எங்களுடைய ரசிக பெருமக்களுக்கும் அன்பு நேயர்கள் உங்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.